கிராம் ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 30 ml தண்ணியில் 30 கிராம் வெல்லத்தை இடித்து சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லத்தில் ஜென்ரலாக கொஞ்சம் மண் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வடிகட்டிக்கோங்க. பொடிச்சு வச்ச ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப்பு இல்லைனா 25 கிராம் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு இல்லைனா 15 கிராம் இடித்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடும். ஒரு கரண்டி எடுத்து சூடான எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா இன்ஸ்டன்ட்டான புசு புசுன்னு அப்பம் ரெடி. கிட்டிமா, புசு புசுன்னு அப்பம் பார்த்தியா? வா சாப்பிடுவோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே